நிறைய பேர் என்கிட்ட டிஎம்ல கேட்குறீங்க, எப்படி வந்து ஜப்பான்ல இருந்துட்டு வந்து இவ்வளோ சூப்பரா வந்து இட்லி பண்ணுறீங்கன்ட்டு. ஸோ என்னோட இட்லியோட சைட் டிஷ் ரெசிபியோட இட்லி ரெசிபி எப்படி பண்ணுறீங்கன்னு தான் வந்து எனக்கு ஏகப்பட்ட டிஎம்ஸ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் இட்லி வந்து இங்கே வந்து மிக்ஸியில் அரைக்க மாட்டேன், கிரைண்டரில் தான் அரைப்பேன். இந்த கிரைண்டரும் வந்து நான் இந்தியாவிலேருந்தே வாங்கிட்டு வந்துட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின், எப்படி வந்து இந்தியன் கிரைண்டர் வந்து இங்கே ஒரு வோல்டேஜ்க்கு வந்து யூஸ் பண்ணுறீங்கன்ட்டு. எஸ், இந்தியாவில் வந்து 220 வோல்டேஜ் இருக்கும். இங்கே வந்து ஜப்பான் யூஎஸ் வோல்டேஜ்லாம் வந்துட்டு 110 தான். பட் வந்து நான் வாங்கிட்டு வரும்போதே வந்து இந்தியன் கிரைண்டர் வந்து 110 வோல்டேஜ் தான் வாங்கிட்டு வந்தேன். சென்னையிலேயே வந்து ஏகப்பட்ட கடையில் வந்து 110 வோல்டேஜ்லேயே இருக்கும். அதை பார்த்து நம்ம வாங்கிக்கலாம். சரி வாங்க, இப்போ வந்து இட்லி பேட்டர் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இட்லி அரிசியை வந்து 8 கிளாஸ் ஊற வச்சிருக்கேன். வெந்தயம் போட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து உளுந்து வந்து 8 கிளாஸ்க்கு வந்து 2 கிளாஸ் வந்து உளுந்து போட்டிருக்கேன். அதையும் நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 ஹவர்ஸ் வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் உளுந்து தான் ஆட்டுவேன். ஸோ உளுந்தை வந்து இந்த மாதிரி வந்து சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக வந்து ஆட்டி எடுத்துக்கோங்க. அண்ட் தென் வந்து அரிசி போடுறதுக்கு முன்னாடி நான் வந்து கொஞ்சம் வந்து வேக வச்ச சாதம் இருந்தது. ஸோ அதையும் வந்து சேர்த்துக்கிட்டேன். அப்படி போய் சேர்த்தா வந்து நல்லா வந்து கிறிஸ்பியாக வரும் தோசை கூட அரிசியும் வந்து இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க. இது ஒரு 40 மினிட்ஸ் அரையணும் அரிசி. ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் வந்து கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ ரெண்டத்தையும் வந்து உப்பு போட்டு கலந்துக்கிட்டு ஒரு 1 டே வந்து ஃபர்மெண்ட் ஆக விட்டிங்கன்னா சூப்பரான வந்து இட்லி பேட்டர் ரெடி.